ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸை இப்போ நான் வந்து ஸ்லீவோட இந்த பார்ட்டில் இந்த செக்குடு பார்ட் வரைஞ்சிட்டு இதுக்கு அடுத்து வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு ஸ்லீவ் பார்ட்டில் எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து நீங்கள் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ரெண்டு எட்ஜையும் விட்டுட்டு சென்டர்லேருந்து எப்போவுமே மார்க் பண்ணுங்க. இப்போ நான் சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் இப்போ நான் சென்டரு கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டோனு, அடுத்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரைட் சைடு மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். சேம் அதே மாதிரியே லெஃப்ட் சைடும் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர்லேருந்து லெஃப்ட் ரைட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ஸ்டோனோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டோ இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட்டோ நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்மேட்ச் வரும். இப்போ கரெக்டாக நான் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஒரு நீங்கள் எப்போவுமே எட்ஜில் ஒட்டும் போது இந்த ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோன் ஒட்டுங்க. ஏன்னா இது சைடு ஜாயிண்ட்டு, இதுலேருந்து நான் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். என்னதான் நம்ம பண்ணாலும் இது ஸ்டோன் அப்படின்றதுனால உங்களுக்கு அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது மிஷினில். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் நம்ம ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து விட்டுட்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். நான் ஃபெவிக்ரைல் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக க்ளூ தொட்டுக்கிட்டு நான் ஒரு தடவையும், ஏன்னா இது வந்து கிளிப் ஸ்டோனு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால ஒரு தடவையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஒட்ட ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒட்டலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாம். ஸோ நம்ம கரெக்டாக 1/4 இன்ச் கேப் விட்டுருக்கேன். நான் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு கரெக்டாக இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்குது. அதே மாதிரி நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்குது. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்து சேம் 3 லைன்ஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கணும், சுகர் பீடு, நம்பர் பீடு, சுகர் பீடு கொடுத்துருக்கேன். இதே கட்டம் வந்து நம்ம ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். ஸோ கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்லீவ் பார்ட்டில் எப்போவுமே சென்டர்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.